Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. நான் முதல்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபுல்லாவே வந்துட்டு தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி ஹியூமன் ரைட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, மனித உரிமைகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல வந்துட்டு பேட்சஸ் போயிட்டு இருக்குமா கோர்சஸ்க்கு, நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு இருக்கேன் என்ரோல் இந்த கோர்சஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 1893 ஜூன் 7ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஓகேங்களா பிரெட்டோரியாக்கு போயிட்டு இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். சரிங்களா, சோ அவர் வந்துட்டு இனவெறி காரணமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வழியிலேயே வந்துட்டு வண்டியில ஏறிய வெள்ளை இனத்தவர்ல ஒருத்தர் வந்துட்டு வெள்ளைக்காரனா இல்லாத நீ வந்துட்டு முதல் வகுப்புல எப்படி நீ டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வகுப்பு பெட்டிக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, சோ முதல் வகுப்பு பயண சீட்டை வச்சிருந்த அந்த கருப்பினத்தவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னால போக முடியாதுன்னு சொன்னப்போ பீட்சன்பர்க் அப்படின்ற இடத்துல ஓடுற வண்டியில இருந்து தள்ளி விடப்பட்டிருப்பாரு. சரிங்களா, சோ அந்த நேரத்துல கடும் குளிர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை தான் வந்துட்டு என்னன்னா அகிம்சை வழியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம போராடணும் அப்படின்றது. சோ அந்த நபர் வந்துட்டு வேற யாரும் இல்லாம நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் தான். சோ பீட்சன்பர்க் அப்படின்ற இடத்துலதான் தள்ளி விடப்பட்டார். சோ ஒரு மனிதனா ஒரு முதல் வகுப்பு பெட்டியில பயணம் செய்த காந்திக்கு எல்லா உரிமையும் வந்துட்டு இருந்தது. ஆனா அவரை வந்துட்டு நிறவெறி காரணமா வந்துட்டு அவரோட நிறத்தால வந்துட்டு பாகுபாடு காட்டி அவரை வந்துட்டு இறக்கி விட்டுருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு பீட்சன்பர்க் இடத்துல வைக்கப்பட்டிருந்த ஒரு நினைவு கல்வெட்டு. சோ மனித உரிமைகள்னா என்ன? சோ ஐநா சபை வந்துட்டு மனித உரிமைகளை வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையில பொருந்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவரும் எல்லாருக்குமே மனித உரிமை அப்படின்றது இருக்கு. சோ ஹியூமன் ரைட்ஸ் டே மனித உரிமைகள் நாள் வந்துட்டு டிசம்பர் 10 வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் அண்டர்லைன் பண்றது எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்டா எழுதிக்கோங்க. ஒரு பாயிண்ட்ல 2 லைன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்கம்மா. பேராவா எழுதினீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு போர் அடிச்சிடும். அண்ட் அக்டோபர் 24 வந்துட்டு ஐநா சபை உருவாகிய நாள். சோ அக்டோபர் 24 யுஎன்ஓ டேன்னு நம்ம கொண்டாடுறோம். சோ மனித உரிமைகள் பத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குமா. சோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அக்டோபர் 24, 1945ல யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐநா சபைன்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் அபார்த்தைட் இறுதிக்கு வந்து இன ஒதுக்கல் கொள்கை. சோ 27 இயர்ஸ் சிறையிலேயே வந்துட்டு கழித்த நெல்சன் மண்டேலா அவர்கள் சோ இன பாகுபாடுகள் தென்னாப்பிரிக்கால பாடுபட்டவர். சோ குறைஞ்ச வெள்ளை இனத்தவர் வந்துட்டு அதிக எண்ணிக்கையிலான கருப்பினத்தவர் மீது ஆதிக்கம் செலுத்தினதுதான் அந்த ஒரு பிரச்சனை தென்னாப்பிரிக்கால வந்திருக்கும். சோ அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி சிறையில தள்ளப்பட்டிருப்பாரு. சோ நிறைய வேர்ல்ட்ல நிறைய நாடுகள்ல இருந்து அவரோட போராட்டத்திற்கு ஆதரவு வந்திருக்கும். சோ தென்னாப்பிரிக்கா தலைவர் கிளார்க் 1990ல அவரை விடுதலை செய்திருப்பார். சோ மண்டேலா அண்ட் கிளார்க் ஆகியோரோட கடும் முயற்சியால இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். 1994ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்திருக்கும். ஓகேங்களா, சோ அதுல மண்டேலா தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று மண்டேலா அவர்கள் பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க 1994ல. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிவர்ஸ் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. சோ எப்போ வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு யுஎன்ஓ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்ட்டு क्वेश्चन கேட்பாங்க. பாரிஸ்ல
டிசம்பர் 10, 1948. அதுக்கு பேரே ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 217A அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை ஆர்டிகல்ஸ், பாரிஸ்ல என்ன டேட். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குமா. சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள். சோ பொருளாதார நிலை, பொருளாதார உரிமை, பொருளாதார சமத்துவம், பண்பாட்டை கடைபிடிக்கும் உரிமைகள், மனித கண்ணியம், பாகுபாடு, சமுதாய உரிமை. சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ரைட்ஸ். குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள். அரசு, சமூக நிறுவனங்கள், தனியாரோட அத்துமீறல்கள்ல இருந்து ஒரு தனி மனிதனை வந்துட்டு எப்படி பாதுகாக்கிறது. சோ இந்த மாதிரி உரிமைகள் தான். அண்ட் குடிமை உரிமைகள் அப்படின்னா லைக் ஒரு மனுஷனுக்கு இன, தேசிய, நிற, வயது இந்த பாகுபாடுலாம் இல்லாம அரசோடைய சட்டத்தால தரப்படும் உரிமைகள் தான். அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த உரிமையை தான் வந்துட்டு அரசியல் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது சட்டத்தின் மூலம் வந்துட்டு மக்களுக்கு நம்ம கொடுக்கிறது. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள். சோ நம்ம இந்தியால இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஒன்னொன்னா பாத்திரலாமா. ஃபர்ஸ்ட், ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அவ்வளவுதான். சோ சமயம், இனம், பாலினம், பிறப்பிடம் இதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒருத்தரை ஒதுக்குறதோ இல்ல வேறுபடுத்தவோ கூடாது. அப்படி யாராவது உங்களை பண்ணாங்கன்னா நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம், உங்களுக்கு ஜஸ்டிஸ் வழங்கப்படும். சுதந்திர உரிமை, இதுல 6 வகையான உரிமை இருக்கு. பேச்சுரிமைக்கான உரிமை, ஆயுதம் இல்லாம எங்க வேணாலும் கூட்டம் கூடும் உரிமை. சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை. இந்தியா முழுக்க சுதந்திரமாக நடமாடும் உரிமை. சோ எந்த தொழிலையும் செய்யும் உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை வந்துட்டு சுரங்கங்கள் இல்லைன்னா வந்துட்டு நிறைய அபாயகரமான தொழில்களை வந்துட்டு ஈடுபடுத்துற சட்டப்படி குற்றம், சரிங்களா. சோ அந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை வந்துட்டு பேன் பண்றாங்க. சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை. சோ குடிமக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரிலீஜன், அதாவது உங்களுக்கு விரும்பிய சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை வந்துட்டு இருக்கு. பண்பாடு மற்றும் கல்விக்கான உரிமை. சோ அவங்களோட பண்பாட்டை பாதுகாக்கிறதும் ஊக்குவிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. அண்ட் கல்வி கூடங்களையும் அமைக்கலாம். சமய சார்பு கல்வி அளிக்க மக்களுக்கு மத நிறுவனங்கள் நிறுவலாம். சோ அதற்கு அரசாங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மானியங்கள் கொடுப்பாங்க. ஓகேவா. சோ ஹியூமன் ரைட்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்சஸ் பார்த்துடலாமா. சோ மனிதன் தன்மானத்தோட சுதந்திரத்தோட வாழ்கின்ற உரிமை தான் மனித உரிமை. அடிப்படை உரிமை அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுறது. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, இதை பறிக்க முடியாது. பட் அந்த அடிப்படை உரிமைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற உரிமைகள். சோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல், பன்னாட்டு லெவல் அங்கீகரிக்கப்படுது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அங்கீகரிக்கப்படுது. நெக்ஸ்ட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இது சொல்லலையா நானு. ஓகே. அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை. சோ ஒரு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கோர்ட்ஸ்க்கு போலாமா, உங்களுக்கு நியாயம் வழங்கப்படும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். சோ 1950 Jan 26 இருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கு. இது எப்போன்னு கேட்பாங்க. அண்ட் இது எந்த அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க. 42nd Amendment of 1976. So 11 டியூட்டிஸ் இருக்கு.
ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு மதிக்கணும். அண்ட் தேசிய கொடி, தேசிய கீதம் எல்லாம் மதிக்கணும். விடுதலை போராட்டத்தப்போ விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அவங்களுடைய போராட்ட மதிப்பை வந்து நம்ம செரிஷ் பண்ணணும். இந்தியோட இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும். தேவைப்பட்டா நாட்டோட பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடணும். சமயம், மொழி, மண்டலம், பிரிவு இதெல்லாம் வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவமா இருக்கணும். பெண்களை இழிவுபடுத்த கூடாது. நம்முடைய பண்பாட்டை போற்றி பாதுகாக்கணும். காடு, ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் இதெல்லாம் வந்துட்டு சுற்றுச்சூழல்லாம் பாதுகாக்கணும். அறிவியல் உணர்வு, மனித நேயம், பகுத்தறிவு இதெல்லாம் வந்துட்டு வளர்த்துக்கணும். பொது சொத்துக்களை சேதமடைய வைக்கூடாது. வன்முறையை கைவிடணும். 14 வயது வரை இருக்க குழந்தைகளுக்கு அவங்களோட பெற்றோர் இல்லைன்னா காப்பாளர் வந்துட்டு குழந்தைகள் கல்விக்கான வாய்ப்பை பெற்று தரணும். இந்த ஆக்ட் இம்பார்ட்டன்ட்மா. மூத்த குடிமக்கள் பெற்றோரை வந்துட்டு பாதுகாக்கணும் 2007 படி. அப்படி இல்லைன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ வந்ததுன்னு கேட்பாங்க. 1993 அக்டோபர் 12. சோ இதுல வந்துட்டு ஒரு சேர்மன் அண்ட் few other members இருப்பாங்க. ஒரு தலைவர் மற்றும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ். தலைமையகம் நியூ டெல்லியில இருக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சோ மனித உரிமை மீறல் அந்த மாதிரி வந்துட்டு அது குறித்து அரசு ஊழியர் வந்துட்டு அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்னா அதை விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை வந்துட்டு மேற்படுத்துவாங்க. அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷனை பரப்புறது, அரசு சாரா அமைப்புகளை வந்துட்டு அவங்களோட முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. இது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க. சோ 1997 ஸ்டார்ட் ஆச்சு. ஆபீஸ் சென்னையில இருக்கு. சோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் மாநில பட்டியல், பொது பட்டியல், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற அம்சங்கள் குறித்து மனித உரிமை மீறல்களை விசாரிப்பாங்க. சோ இட்ஸ் லைக் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாதிரி தான் சரிங்களா. ஒரு தலைவர் அப்புறம் 2 உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் சிபாரிசு செய்வாங்க. குழந்தைகள் உரிமைகள். சோ யுஎன் வந்துட்டு 18 வயசு இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு குழந்தைகளா தான் சொல்லியிருக்காங்க. பிரிவு 25 வந்துட்டு ஐநா சபை 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமையை வந்துட்டு சொன்னாங்க. சைல்ட் ரைட்ஸ், குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை எப்போ யுஎன் அறிவிச்சாங்கன்னு क्वेश्चन கேட்பாங்க. சோ அவங்களுக்கான உரிமைகள் பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் வாழ்வாதாரத்திற்கான உரிமை. சோ ஒரு குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு வாழ தகுதி பெற்றிருக்குமா சரிங்களா. சோ அதான் வாழ்வாதாரத்துக்கான உரிமை. உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம். குடும்ப சூழலுக்கான உரிமை, ஃபேமிலி. சோ ஒரு குழந்தைக்கு நல்ல குடும்ப சூழல் அப்படின்றது வந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. சமூக பாதுகாப்பு உரிமை. உடல் நலம் இல்லாம, இயலாமை, வயது முறிவு காரணமா பெற்றோர்கள் இல்லைன்னா அதோட பாதுகாவலர்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயாவது விட்டு சென்ற கூடாது. ஓகேங்களா, பாத்துக்கணும். சோ கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கணும். எஜுகேஷன், கல்வி அறிவு. சோ ஆர்டிகல் 21A வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா 6 to 14 years வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லியிருக்கோம். சோ மலாலா நோபல் பரிசு வென்ற நபர். சோ இவங்களோட கதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 2012 அக்டோபர்ல ஸ்கூல்ல இருந்து வீடு திரும்பும்போது துப்பாக்கி ஏந்தி ஒருவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேருந்துல இவங்கள ஏறி மலாலா யார் அப்படின்னு கேட்டு அவங்க தலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சுற்றிருப்பாங்க. 10 நாட்களுக்கு அப்புறம் இங்கிலாந்துல இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்துட்டு மருத்துவமனையில கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான்
அவங்க பல மாதங்கள் அறுவை சிகிச்சைகளுக்கு அப்புறம் தான் முடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சது. சோ ஒரு பெண் குழந்தை வந்துட்டு பள்ளிக்கு செல்ற வரைக்கும் என்னோட போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. Yes, Right to Education Act, Free and Compulsory Education. குழந்தை விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை. சோ குழந்தைகள் எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் இருக்கு. சோ அவங்களை கடத்துறது இல்லைன்னா வந்துட்டு ஒப்பந்த தொழிலாளரா கூப்பிட்டு போறது இந்த விஷயங்களுக்கு எதிராக பேன் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு கொண்டதான் காவலன் ஆப். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த ஆப்பை நாம பயன்படுத்தலாம். பாலியல் தொந்தரவுகளுக்கு எதிரான உரிமை. சோ குழந்தைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உடல் அளவிலையோ மனதளவிலையோ பாலியல் தொந்தரவுகளுக்கு வந்துட்டு ஈடுபட்டிருந்தா அதுக்கு எதிரான உரிமைகள் தான். சோ அதுக்காக போடப்பட்டதுதான் போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் 2012 கொண்டு வந்திருக்காங்க. சோ 12 வயசுக்கு கீழே இருக்கிற கேர்ள்ஸ் ரேபிஸ்ட் பெனால்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. சைல்ட் ஹெல்ப்லைன் 1098. குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சோ நிறைய தொழிலகங்கள்ல குழந்தைகள் வந்துட்டு சரியா பணியமர்த்தப்படாம பராமரிக்கப்படாம இருக்காங்களாமா. சோ அதற்கு எதிரான உரிமைகள். சோ அந்த மாதிரி ஆபத்தான இந்த தீப்பெட்டி, பூட்டு தயாரிக்கிறது, கண்ணாடி தொழிற்சாலைகள், குப்பை பொறுக்கிறது, பீடி தயாரிக்கிறது, சுரங்க வேலை, செங்கல் சூளைகள், தேயிலை தோட்டங்கள் எல்லாம் வந்துட்டு பணியமர்த்த கூடாது. சோ கைலாஷ் சத்யமூர்த்தி அப்படின்ற நோபல் பிரைஸ் வென்றவர் வந்துட்டு பச்பன் பச்சு ஆந்தோலன் அப்புறம் நிறைய சைல்ட் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸோட ஃபவுண்டர். சரிங்களா? சோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்லேவரி டிராபிகிங்னால நிறைய குழந்தைகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் வந்துட்டு சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு போராட்டம் நடத்திருப்பாரு கைலாஷ்ல. அண்ட் he received Nobel Prize on 2014. So article 24, 25 sorry 45 பாத்துக்கணுமா? 24 என்னன்னா 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஓகேங்களா ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்துட்டு கொடுக்கப்படும்னு சொல்லுது. இது இம்பார்ட்டண்டா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் விமன் ரைட்ஸ். சோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்றதுலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா. அண்ட் வந்துட்டு பெண்களுக்கு மூதாதையோர் சொத்துரிமை. சோ அதான் வந்துட்டு தமிழ்நாடுல வந்துட்டு இந்து சக்சஷன் ஆக்ட், தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989 படி 2005 அதை அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ பெண்களுக்கும் வந்துட்டு ஈக்குவல் ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் சுயமரியாதை இயக்கம் 1925 ஈவேஆர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணதும் இதுக்காக தான். அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல 69% ரிசர்வேஷன்ஸ் இருக்குமா, அது எந்தெந்த கம்யூனிட்டிஸ்க்குன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பிசி 26.5, so BCM for 3.5, MBC 20, DNC அதான், SC 18, ST 1, so total 69%. ஜெனரல் கேட்டகரி 30%, அது விமென்க்கும் வந்துட்டு ரிசர்வேஷன் இருக்கு. 4% வந்துட்டு டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட்ல அருந்ததியாஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20% ரிசர்வேஷன் இருக்கு. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு எம்பிசில ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரி பார்த்துக்கோங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ வந்ததுன்னு கொஸ்டின் கேட்கலாம். அக்டோபர் 2005 வந்தது. ஸோ 30 டேஸ்க்குள்ளார வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா பெனால்டி பண்ணுவாங்க. பெனால்ட்டியா நீங்க கேஸ் போடலாம். பட் ஏதாவது நீங்க வந்துட்டு இப்போ நேஷனல் சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் தொழிலாளர் உரிமை.
ஸோ தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 39D என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சம ஊதிய சட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு தொழிற்சாலையில வேலை நேரம் குறைப்பு, ஸோ இந்த மாதிரி 8 hours வேலை வாய்ப்பு, இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டு போயிருப்பாருமா. ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் மார்க் பண்ணது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ புக் பேக் क्वेश्चंस பார்க்கலாமா? 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்து கூட சொல்லுங்கம்மா. சோ ஃபர்ஸ்ட் apartheid was followed by எந்த country? So South Africa la follow பண்ணாங்க, ரைட்டா? Which right exercises in the formation administration of the government? So அது political rights தான். Next. So ஒரு 10 வயசு பையன் ஒரு ஷாப்ல வந்துட்டு ஒர்க் பண்றான். சோ நீங்க எப்படி அவன் எந்த ரைட்ஸ் வச்சு ரெக்கவர் பண்ணுவீங்க? So அது right against child exploitation. So RTI ல நீங்க டைம் லிமிட் எவ்வளவுமா, எத்தனை நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷனை அவங்க தரணும்? தேர்ட்டி டேஸ்க்குள்ளார தரணும். நெக்ஸ்ட் இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? State Human Rights Commission 1993 ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, கரெக்ட். It has the power of the civil court, கரெக்ட். Beyond the state போக முடியாது, State Human Rights Commission தான் ஸ்டேட் குள்ளதான். காம்பன்சேஷன் வாங்கி தரலாம், ஆமா, காம்பன்சேஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை தவிர எல்லாமே ட்ரூ தான். ஒன் so actually 1 2 wait 1 2 4 ன்னு வரணுமா, 3 வந்திருக்கு, 1 2 4 கரெக்ட். Assertion: rights and duties are the two sides of the same coin. We have a right to freedom of religion, to promote harmony and spirit of the religion. correct. So UNO படி ஒரு குழந்தை அப்படின்னா எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகாம இருந்தா குழந்தைன்னு சொல்லுவாங்க? So 18 வயசு. So கைலாஷ் சத்யமூர்த்தி அண்ட் மலாலாவுக்கு நோபல் பிரைஸ் எது கொடுத்தாங்க? So அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க, சரியா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கா? 30 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு அக்டோபர் 12, 1993ல போட்டாங்க. ஸோ 1989ல இந்து விமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்துட்டு தமிழ்நாடுல தான் கொண்டு வந்தாங்க. மேட்ச் பண்ணுங்க. ரைட் டு ஓட். ஸோ அது என்னது? ரைட் டு ஓட்ன்றது என்னது?
ஸோ அது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் ரைட் டு ஃபார்ம் யூனியன், அது என்னது? ஸோ அது ரைட் டு ஃப்ரீடம். உங்க ட்ரெடிஷனை ப்ரிசர்வ் பண்றதுக்கான ரைட் கல்ச்சுரல். இந்து செஷன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்துட்டு 2005. சைல்ட் லேபர் வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட்டா? எல்லாமே நம்ம பார்த்தாச்சாமா? So okay guys, thanks a lot for watching. Next class la